வணக்கம். திரையரங்கம் மங்காத்தா. அஜித் கதாநாயகனாக நடித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்ற இந்த திரைப்படம் 2011ஆம் ஆண்டில் திரைக்கு வந்து மக்களுடைய வரவேற்பை பெரிய அளவில் பெற்றது. அந்த திரைப்படம் நவீன தொழில்நுட்ப அம்சங்களுடன் மீண்டும் திரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றி படத்தை இயக்கியவர் வெங்கட் பிரபு. இந்த திரைப்படத்தில் எதிர்மறை கதாபாத்திரத்தில் படம் முழுக்க நடித்திருந்தார் அஜித் குமார். மும்பை காவல்துறையில் விநாயக் மகாதேவன் என்ற பெயரில் ஏசிபி அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனராக பணியாற்றியவர் அஜித் குமார். ஒரு என்கவுண்டர் சம்பவம் நடக்கும்போது அந்த குற்றச்செயலை செய்த மனிதனை தப்பிக்க வைக்கிறார் அஜித். அவரால் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பலர் மரணத்தை அடைய வேண்டிய நிலை உண்டாகிறது. அதற்காக அவர் தற்காலிகமாக காவல்துறையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு அஜித் குமார் படத்தில் என்ன செய்கிறார் என்பதை நமக்கு காட்சிகளாக காட்டுகிறார்கள். ஐபிஎல் கிரிக்கெட் நடக்கும்போது 500 கோடி ரூபாயை சட்டவிரோதமாக சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த பணத்தை தனக்கு சொந்தமான ஒரு இடத்திற்கு கண்டெய்னர் மூலம் கொண்டு செல்கிறார். எங்கு அந்த பணம் கொண்டு செல்லப்படுகிறது என்பதை அறிய நேர்ந்த அஜித் வேறு 4 மனிதர்களுடன் தன்னையும் இணைத்து கொள்கிறார். அந்த 5 பேரும் இணைந்து அந்த பணத்தை கொண்டு போகக்கூடிய பாதையில் அதை தடுத்து நிறுத்தி அந்த பணத்தை தாங்கள் வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று அங்கு வைக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, காவல்துறையில் பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரி பிருத்திவிராஜ் என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அர்ஜுன் இந்த சம்பவங்களுக்கு பின்னால் துரிதமாக செயல்பட்டு இந்த சம்பவங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை விரட்டு என்று விரட்டி கொண்டு இருக்கிறார். பதுக்கி வைக்கப்பட்ட அந்த 500 கோடி பணத்தின் நிலை என்ன ஆனது? அந்த பணத்தை 5 பேரும் பிரித்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து இருந்தனர். ஆனால் அந்த 5 2 மட்டும் அந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து கொண்டு சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த பணத்தை எப்படியும் அடைந்தே ஆவது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அஜித் செயல்படுகிறார். அந்த பணம் அவருடைய கைகளுக்கு வந்ததா? இந்த விஷயங்களை படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து கிளைமேக்ஸ் வர மிகவும் அருமையாக படமாக்கி இருக்கிறார் வெங்கட் பிரபு. ஆங்கிலத்தில் வெளிவந்த மெக்கனாஸ் கோல்டு திரைப்படத்தை மனதில் வைத்து கொண்டு இந்த திரைப்படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் உருவாக்கப்பட்டிருக்கும் என்று நான் இப்போது நினைக்கிறேன். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் நாம் பார்க்கக்கூடிய திருப்பம், டேர்னிங் அப்படின்றது இல்லையா, அது சிறிதும் எதிர்பாராதது. அஜித் குமாரும் அர்ஜுனும் ஒன்றாக படித்தவர்கள், ஒன்றாக காவல்துறை பயிற்சியில் ஈடுபட்டவர்கள் அப்படின்ற அந்த தகவல் இருக்கு இல்லையா, அது படத்தினுடைய கிளைமேக்ஸில் தான் நமக்கு காட்டப்படுகிறது. அதை காணும்போது நமக்கு இனம் புரியாத அதிர்ச்சியும் ஆச்சரியமும் உண்டாகிறது. விநாயக் மகாதேவன் என்ற அந்த காவல்துறை கதாபாத்திரம் இருக்குல்ல, அதை அஜித் அருமையாக பண்ணியிருக்காரு. பொதுவாக அஜித் படத்தில் இந்த மாதிரி நெகட்டிவ் தன்மை கொண்ட கதாபாத்திரம் அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். படம் முழுக்க எதிர்மறை தன்மை கொண்ட இந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவுக்கு அஜித் தன்னுடைய தனித்திறமையை எக்ஸ்ட்ரானரியாக வெளிப்படுத்த முடியுமோ அதை ரொம்ப அருமையாக அனாயாசமாக ரசிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே பாராட்டுற அளவுக்கு பண்ணியிருக்காரு. பல காட்சிகளில் அவர் கூட நெருக்கமான காதலியாக த்ரிஷா வர்றாங்க. மிடில் ஆஃப் த மூவியில் தான் நமக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகுது. அப்படிலாம் அஜித் த்ரிஷாவை காதலிக்கலாம் கிடையாது, காதலிக்கிற மாதிரி அவர் நடிச்சிருக்காரு அப்படின்றதான் உண்மை. அந்த காட்சிகளில் த்ரிஷா மிகவும் இயல்பாக இளமை ததும்ப நடித்திருக்கிறார். காவல்துறை அதிகாரி பிருத்திவிராஜ் கதாபாத்திரத்தில் அர்ஜுன் தன்னுடைய பண்பட்ட நடிப்பை அருமையாக படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் அஜித்தை பார்த்து தலை அப்படின்னு சொல்லிட்டு
பேசுகிறது அப்படின்றல அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் சைடில் பெருசாக ரீச் ஆகிருக்கு. அதே போல் தொலைபேசியில் வந்து பலமுறை பேசக்கூடிய அஜித் ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லி அர்ஜுனை பார்த்து பேசி அர்ஜுனை பற்றி சொல்லி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் படத்தில் வந்து கைதட்டல் வாங்கக்கூடிய அருமையான காட்சிகள். சோனா அப்படின்ற கதாபாத்திரத்தில் லக்ஷ்மி ராய் வர்றாங்க, பாடல் காட்சியில் கூட வர்றாங்க. தான் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் தன்னுடைய இளமையான நடிப்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். படத்தினுடைய பிற்பகுதியில் பர்டிகுலர்லி கிளைமேக்ஸ் லீட் அப்படின்றோம்ல, உச்சகட்ட காட்சிக்கு சற்று முன்பு அவருடைய கதாபாத்திரம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த 500 கோடி ரூபாயை ஆட்டையை போட்டு அப்படின்றல அந்த 5 பேரில் ஒரு கதாபாத்திரம் பிரேம்ஜி அமரன் ஏற்று நடித்திருக்கக்கூடிய பிரேம் கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் உச்சகட்ட காட்சி வரை வருகிறது. என்ன சொல்ல போனால் அஜித்துக்கு கூட தண்ணி காமிச்சிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போகிறது அப்படின்றல அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் இவர் வருகிறார். படம் முழுக்க இவர் கலகலப்பை உண்டாக்கி இருக்கிறார். சுமந்த் என்ற கதாபாத்திரத்தில் வைபவ் நடித்திருக்கிறார். அஸ்வின் காக்குமனு இவர் கணேஷ் என்ற கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வருகிறார். மகத் என்ற கதாபாத்திரத்தில் மகத் ராகவேந்திரா படம் முழுக்க நடித்திருக்கிறார். ஃபைசல் என்ற கதாபாத்திரத்தில் அரவிந்த் ஆகாஷ் நடித்திருக்கிறார். ஆறுமுக செட்டியார் என்ற கதாபாத்திரத்தில் வருபவர் ஜெயபிரகாஷ், த்ரிஷாவின் தந்தையாக இவர் வருகிறார். படத்தில் மிகவும் முக்கிய கதாபாத்திரம் இது. படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் இவருக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கிறது என்பதை நாம் காட்சியாக பார்க்கிறோம். தனக்கே உரிய இயல்பான நடிப்பை இவர் படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். சுசித்ரா என்ற கதாபாத்திரத்தில் அஞ்சலி நடித்திருக்கிறார். தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய இயல்பான நடிப்பால் பெருமையை உண்டாக்கி இருக்கிறார் அஞ்சலி. அர்ஜுனின் மனைவியாக நடித்திருப்பவர் ஆண்ட்ரியா. அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய பண்பட்ட நடிப்பை அவர் நன்கு வெளிப்படுத்தி நம்முடைய உள்ளங்களில் தனியான ஒரு இடத்தை பிடிக்கிறார். சுப்பு பஞ்சு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய மனிதராக இவர் வருகிறார். மிகவும் முக்கிய கதாபாத்திரம், இவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் இவருக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு இருக்கிறது. அந்த கதாபாத்திரத்திற்கு எப்படிப்பட்ட விபரீத முடிவு இறுதியில் உண்டாகிறது என்பதை பார்த்து நாம் அதிர்ச்சி அடைகிறோம். இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பவர் யுவன் சங்கர் ராஜா. பாடல் காட்சிகளில் தன்னுடைய திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. பின்னணி இசை இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு பெரிய அளவில் துணை புரிந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சக்தி சரவணன். திறமையான இந்த ஒளிப்பதிவாளருடைய அருமையான சினிமாட்டோகிராஃபி திறமையை படம் முழுக்க நம்மால் உணர்ந்து பாராட்ட முடிகிறது. பிரவீன் கேஎல், என்பி ஸ்ரீகாந்த் இவர்கள் இருவரும் இந்த திரைப்படத்திற்கு பட தொகுப்பாளர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள். ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய விறுவிறுப்பான இந்த திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு பட தொகுப்பால் சிறப்பை உண்டாக்க முடியுமோ அதை இந்த 2 பட தொகுப்பாளர்களும் நன்கு செய்திருக்கிறார்கள். அஜித் குமாரின் 50வது திரைப்படம் என்ற பெயரை பெற்றிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு மிகவும் சுவாரஸ்யமாக வெங்கட் பிரபு இயக்கியிருக்கிறார். அஜித் குமார் எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்து ஆழமான முத்திரையை பதித்து வெற்றி பெற்ற மங்காத்தா என்ற இந்த திரைப்படத்தை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் இப்போது திரைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த திரைப்படத்தை மீண்டும் ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு சுகமான விரும்பக்கூடிய அனுபவமாக இருக்கும் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும்.